ரீசனே. நம்ம ஒரு ரூ. 100 வாங்கினாலும் சரி, ஒரு ரூ. 50 வாங்கினாலும் சரி, அது வட்டியா இருந்தாலும் சரி, அல்லது கைமாத்தா வாங்கினாலும் சரி, எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சிருங்க. கடனை எப்படி எழுதி வைக்கிறோமோ, அதே மாரி நம்மளுக்கு எந்தெந்த சூழ்நிலையிலேருந்து எவ்வளோ வருமானம் வருதுன்றதையும் கண்டிப்பா எழுதி வச்சிருங்க. அது ரூ. 1 ரூ. 2 இருந்தாலும் அதையுமே எழுதி வைங்க. இந்த மாரி எழுதி வைக்கும்போது நம்ம மைண்ட்ல ஒரு கிளியரான ஒரு ஐடியா வரும். நம்ம அந்த நேரங்கள்ல அந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்ற நம்ம மைண்ட் வந்து யோசிக்கிறதுக்கு நிறைய வழிகள் கிடைக்கும். கண்டிப்பா எழுதி வைக்கிறதுனால. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா, நம்ம யார்ட்டயாவது போய் கடன் வாங்கி ஒரு கடனை குடிப்போமா அப்படின்னு யோசிப்போம். அல்லது அந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு வேறு வழிகளில் யோசிக்கிறதுக்கு முன்னாடி பேங்க்கு, இந்த மாதிரி வட்டிக்கு வாங்குறது, இந்த மாதிரி பெரிய பெரிய வழிகளை யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சுற்றி இருக்கிற வழியை ஃபஸ்ட்டு யோசிக்கிறோம். இப்போ நம்ம வீட்டிலே ஒரு பொருள் இல்லை அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியில் போய் கடையில் போய் வாங்கலாமா அப்படின்னு யோசிப்போம். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளேவே வந்து ஃபஸ்ட்டு ஷாப்பிங் போனோம். நம்ம வீட்டுக்குள்ளே இப்போ எனக்கு ஒரு மேட்டு வந்து கால் மிதிக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை சுற்றியே வந்து மேட்டுக்கான வசதி வேறு என்ன மேட்டை தவிர எதை போடலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது, பழைய கிளாத் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வந்து மேட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வீட்டிலே வந்து ஷாப்பிங் பண்ணி அந்த மேட்டுக்கு பதிலாக வெளியில் போய் ஒரு ரூ. 20 30 இருந்தாலும் வாங்காமல் வீட்டில் வந்து போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் போது நம்ம கண்டிப்பாக வெளியில் போய் ஷாப்பிங் பண்ணாமல் உள்ளே இருக்குந்தே நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து எடுத்துக்கிறதுக்கான வழி வந்து இதில் மட்டும் இல்லாமல் நம்ம கடன்லையும் எப்படி நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு 3 வழி இருக்குது. ஃபஸ்ட்டு நகை, அதுக்கப்புறம் இடம், அதுக்கப்புறம் உறவினர்கள்ட்ட சொல்கிறது, 4வது சீட்டு. இந்த சீட்டு வந்து எனக்கு மெயினாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கடன் நிறைய இருக்கிறவங்க நகை வச்சுருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து ரொம்ப அதிகமாக இல்லைனாலும் ஓரளவுக்கான நகைகள் வந்து நம்ம வச்சுருப்போம். அந்த நகையை சும்மா பீரோவில் போட்டு நம்ம பூட்டி வைக்காமல், விசேஷங்களுக்கு போடுறதுக்கு தேவைப்படும்னு நம்ம வைக்காமல், அதை வந்து நம்ம அடகு வச்சு அதிக வட்டி வாங்கின கடனை அடைக்கும் போது நிறைய டிஃப்ரெண்ட் வரும். சும்மா கௌரவத்துக்காக நம்ம எல்லா நகைகளையுமே பீரோவில் வச்சு பூட்டி நம்ம கடனுக்கான வட்டியை வந்து கட்டி கஷ்டப்பட வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி இருக்கிறத நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு கடன் அடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளை ஃபஸ்ட்டு ஏற்படுத்திக்கணும். அதில் ஃபஸ்ட்டு சொல்கிறது நகை. அப்புறம் பார்த்திங்கன்னா இடம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இடம் வந்து எப்படி நம்மளுக்கு ரேட்டு கூட வரும், அதை வேஸ்ட் பண்ணிட வேணாம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, நம்ம வந்து கடன் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானது நிறைய விஷயங்கள் நம்மளால் வாங்க முடியும். ஏன் இடத்த விற்றுட்டு கடனை அடைங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடச்சிச்சு. அதை வச்சு நான் சொல்கிறேன். எங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வட்டிக்கு கடன் வாங்கி வந்து ஒரு இடம் வாங்கினாங்க. நல்ல விலை போகும் அப்படின்ற நம்பிக்கையில். அதே மாதிரி ஒரு 4 வருஷம் கழித்து அந்த இடமுமே பார்த்திங்கன்னா நல்ல விலைக்கு தான் போச்சு. இப்போ ரூ. 1,00,000 அந்த இடம் வாங்கும் போது பார்த்திங்கன்னா, ரூ. 4,000 வட்டிக்கு அவங்க ரூ. 1,00,000 வாங்கினாங்க.